குழந்தைங்களுக்குலாம் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல ஈஸியா ஸ்நாக்ஸ் பண்ணா இந்த இனிப்பு ரவை குழி பணியாரத்தை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. பணியாரம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெல்லத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 3/4 கப் துருவன வெல்லத்துல 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைய வச்சு ஆற வச்சு தனியா வச்சுக்கோங்க. 1 கப் ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிச்ச ரவையோட 1/2 கப் கோதுமை மாவு, 2 சிட்டிகை உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே 2 சிட்டிகை ஏலக்காய் தூள், 1/2 கப் பால் சேர்த்து இன்னும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்துல ரவை எல்லாமே நல்லா ஊறிடும். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு கூடவே நெய்ல வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு சுடுறதுக்கு தயாராயிருச்சு. இதுல 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நீங்க பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் பணியாரம் சுடுறதுக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட கேஸ்டைன் பணியாரக்கல் தான் எடுத்திருக்கிறேன். இண்டஸ் வேலி கேஸ்டைன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாம 100% ஹெல்தியானது. இது ஹெவியா இருக்கனால பணியாரம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். மாயா 12 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல்ல நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பிட்டு 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல இனிப்பு ரவை குழி பணியாரம் தயாராயிருச்சு. குழந்தைங்களா வீட்டில் லீவ்ல இருக்கும்போது என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுன்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.